அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்பது உறுதியாக பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணம் பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாகமத்தின்படியும் 11ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் பெறுவதற்கான வாய்ப்பையும் பல வருடங்களுக்கு பிறகு மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை வலுவாக ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமான செவ்வாயும் சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார். அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார். அதுவும் நல்ல மாறுதலை வலுவாக அள்ளி கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் 2, 3, 4 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. வித்யா கரகரான புதன் பல இடங்களில் மாறினாலும் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். அதே போன்று உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் 2ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் சனியுடன் இணைகிறாருங்க. தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று தனி திகழக்கூடிய இந்த வேளையில் அவருடன் சூரியனும் இணைகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு சனி வலுவாக தைரியஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்தை உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இரு கிரகநிலைகளும் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலுவாக இணைகின்றன. எனவே அலைச்சல்கள் பெரிய அளவுல குறையும். எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று சந்திரனும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருகிறார். 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் சந்திரன் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த கிரகநிலைகளை தவிர்த்து சனி 3ல் தான் அமர்ந்திருக்கிறார். அவரின் அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போன்று ராகு வலுவாக சுகஸ்தானத்திலும் கேது கர்மஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கின்றன. இந்த கிரகநிலைகளின் அமைப்பில் மாற்றம் இல்லாத ஒரு மாதமாகவும் பிப்ரவரி மாதம் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மிக முக்கியமான கிரகநிலைகள் ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் பிறந்ததிலிருந்தே தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக கட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தை நோக்கி விரைகிறாருங்க. எனவே கனவுகள் நினைவாக கூடிய அற்புதமான தருணமாக இந்த பிப்ரவரி மாதத்தை மாற்றி கொடுக்க போகிறார். ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள், மறைமுகமான பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள், வருமானத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் போன்றவை இந்த தருணத்தில் சீராக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு. சுப விரயங்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. மனதில் மன நிம்மதி அதிகரிக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுங்க. குடும்பம் சார்ந்த சூழலில்
ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழலை பெரும்பாலான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது இல்லத்தில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். நண்பர்கள், உறவினர்களிடம் இருந்த மனஸ்தாபம் விலகி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒற்றுமை பலப்படுவதோடு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக அமையும். அனுகூலமற்று இருந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால், அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் எதிர்பாராத உயர் பதவிகள் திடீரென உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அலுவலக ரீதியாக சந்திக்கக்கூடிய பணி சுமைகள் என்பது மிகப்பெரிய அளவில் குறையும். ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்த நல்ல மாறுதல், சலுகைகள் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகத்தை சனி வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது அவரின் தந்தையான சூரியனும் இணைவது மிகப்பெரிய அளவுல லாபம் நிறைந்தவையாகவும், பல்வேறு வகையான தோஷம் நிறைந்த காரியங்களை கூட லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூட்சமங்கள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும், தெளிவாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பான முறையில் செய்து காட்டுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் மற்ற துறைகளை காட்டிலும் ஆகோ ஓஹோ என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வளர்ச்சி கலைத்துறையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக கிடைக்கும். வீண் விரைய ஆடம்பர செலவுகள்ல கூட மிகப்பெரிய அளவுல தனலாபம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றியை அள்ளி கொடுக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களின் கல்வியில் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் கால்நடை வளர்ப்பிலும் இருந்த விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தனலாபம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக குறைவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு, சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் அமோகமான அமைப்பில் வலம் வருவதால் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். மனதில் நினைத்த காரியங்களை மிக சிறப்பாக செய்து மகிழ்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாளை சென்று தரிசித்து வாருங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், சிரமங்கள் தகர்த்தெறியப்பட்டு மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல மாறுதல் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது.